ஹலோ ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கடைசி உலக போர் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம். இப்பா பாதி, நாசர், அனகா, நடராஜன் இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. இப்பா பாதி அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணி டேரக்டும் பண்ணி ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா மியூசியம் இருக்கு, சிவகுமாரின் சபதம்ன்ற 2 படம் டேரக்ட் பண்ணியிருந்தாரு. இது அவரோட ஒரு 3வது படம் டேரக்டராக அவருக்கு இது ஒரு 3வது படம். மற்ற 2 படத்தோட இந்த படம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட். மெயினாக இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்பப்ளிக் அப்படின்ற ஒரு கேங் இருக்காங்க. அவங்க வந்து உலகம் ஃபுல்லா நிறைய கண்ட்ரியை ஆக்கம் வச்சு அவங்களோட ரூல்ஸ்ல தான் நடக்கணும் அந்த கண்ட்ரி அப்படின்ற மாதிரி ஒரு இது கொண்டு வராங்க. சொல்லப்போனா ஒரே உலகம், ஒரே ஒரு கண்ட்ரி, லைக் என்னன்னா ஒரே ஒரு ஆட்சி அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அந்த கான்செப்ட். அதே மாதிரி அவங்க வந்து நிறைய கண்ட்ரியை கேப்சர் பண்ணிடுறாங்க. பட் இந்தியா மட்டும் ஒத்துக்கல. நாங்க எங்க சுதந்திரத்தோட எங்க இண்டிபெண்டன்ஸோட தான் இருப்போம். அதனால இவங்க இந்தியா மேல போர் தொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மெயினா தமிழ்நாட்டுக்குள்ள வந்து நிறைய அராஜகம் பண்ண ஆரம்பிச்சு அவங்க மக்களை அடிமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரப்டட் ஒரு பொலிட்டிக்கல் மைண்ட் கூடிய ஒரு பொலிட்டீஷியனா நடராஜன் இருக்கார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மக்களோட இந்த ஒரு ஹியூமனிட்டி, அந்த மாதிரி மக்கள் உணர்வு, அதை பத்தி ஒரு விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்களை யோசிக்கிற ஒரு சோஷியல் ஒர்க்கர்னே சொல்லலாம். இப்பா பாதி இருக்காரு. சிஎம்மா வந்து பாத்தீங்கன்னா நாசர் இருக்காரு. ஸோ இந்த டைம்ல வந்து இவங்க 3 பேரும் சேர்ந்து எப்படி போயிட்டு அவங்களோட அந்த ஒரு சில கேங்கை வச்சுக்கிட்டு எப்படி இந்த ரிப்பப்ளிக் இந்த கேங்கை இந்தியாவை விட்டு எஸ்பெஷலி தமிழ்நாட்டை விட்டு எப்படி வந்து விரட்டி அடிக்கிறாங்க அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ இந்த படத்தோட மிச்ச கதை அதுதான். ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டா இருந்தது இந்த படத்தோட கதை வந்து பாத்தீங்கன்னா. மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதை வந்து ஒரு 2028 நடக்கிற மாதிரி இருக்கு. ஸோ கதையே கொஞ்சம் புதுசா இருந்தது எனக்கு இது பாக்குறதுக்கு. மெயினா எஸ்பெஷலி இப்பா பாத்தியோட ஆக்டிங் பிரமாதமா இருந்தது. ரொம்ப நல்லா நீட்டா நடிச்சிருந்தாரு. இதுல வந்து ஒரு பெரிய ஒரு ஃபுல் பேக்டான ஒரு ஆக்ஷன் ஹீரோவா பண்ணியிருக்காரு. எமோஷன் சீனா இருக்கட்டும், சின்ன சின்ன அந்த ஒரு ஹியூமர் காமெடியான சீன்ஸா இருக்கட்டும், எஸ்பெஷலி இதுல வந்து பெருசா அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு ஹியூமர் காமெடியான சீன்ஸ் இல்ல. ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டர். ஆக்ஷன் சீன்ஸ்லாம் அடிச்சு அழகலப்படுத்திருக்காரு. பிரமாதமா இருந்த அவரோட சீன்ஸ் ஒண்ணுமே. ஆக்ஷன் சீன்ஸ்ல ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாரு. ஒரு நீட்டான ஒரு ஆக்டிங் அவர்கிட்ட இருந்து. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நடராஜன் நாட்டி அவரோட ஆக்டிங் பிரமாதமா இருந்தது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கர்ணன்ல ஒரு நல்ல ஒரு நெகட்டிவ் ஷேடா ஒரு கேரக்டர் பார்த்திருப்பீங்க. செம்மையா இருந்திருக்கும் அதுல அவரோட பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி வந்து மகாராஜால ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டர் பார்த்திருப்பீங்க. அதுவும் செம்மையா இருந்திருக்கும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா 2மே கலந்த மாதிரியான ஒரு கேரக்டர். பாத்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அவர் பண்ணியிருக்காரு. செம்ம ஆக்டிங் அவர்கிட்ட இருந்து. ஒன்னும் பாத்தீங்கன்னா பிரமாதமா பண்ணியிருக்காரு. அவரோட அந்த ஒரு வில்லனிசம், அவரோட அந்த ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனே செமையா இருந்தது. மெயினா ஒரு நிறைய நல்ல தமிழ் படங்கள்ல வந்து வில்லனா பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன். ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு வில்லன் நடராஜன். அதே மாதிரி நாசர்ல வந்து சிஎம்மா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு முக்கியமான ஒரு ரோல். அவரோட ரோல் ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அனகா அவங்க வந்து ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. பேருக்குன்னு ஒரு ஹீரோயின் ரோல் மாதிரி தான் இந்த படத்துல இருந்து. அவங்களோட கேரக்டர் பெருசா அந்த படத்துல இம்பாக்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தது இந்த அவங்க கேரக்டர் பெருசா இம்பாக்ட் பண்ணணும்னு நினைச்சேன். பட் நல்ல ஒரு சிம்பிளான ஒரு ரோல் தான். ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அழகன் பெருமாள் அவரு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு கேரக்டர் அவருதும். அந்த கேரக்டர் பார்க்கும்போது எனக்கு ஒரு சில தமிழ்நாடு பொலிட்டிஷியன்ஸ் ஞாபகம் வந்தாங்க. அவரோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த தமிழ் தமிழ் மக்கள் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கான்செப்ட். இது வந்து ஒரு புலிப்படை தலைவர் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அவர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஷார் அவர்கள் வந்து ஒரு சின்ன காமெடியான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. நல்லா இந்த ஆக்சுவலா அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட காமெடி நிறைய இடங்கள்ல அவர் கோட்டா இருந்தது. சீரியஸான இடங்கள்ல கூட நிறைய காமெடி பண்ணியிருந்தாரு. அதுவுமே நல்லா இருந்தது. அதே மாதிரி முனிஷ்காந்த் சிங்கம் புலி அவங்களாம் அதுல வந்து போலீஸா ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டருமே நல்லா ஒரு காமெடியான ஒரு ரோல் தான். லைட்டா கொஞ்சம் ஒரு சீரியஸான ஒரு கேரக்டரும் இருக்கும் அவங்க இது. ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்த அவங்களோட கேரக்டருமே படத்துல அவங்க வர சீன்ஸ் எல்லாம். அதே மாதிரி மகாநதி சங்கர் அவர் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஎம்க்கு ஒரு அசிஸ்டண்டா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி. ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான் அதுவும். அதுவும் ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாரு. சிம்பிளா இருந்தாலும் ஒரு 2, 3 சீன் தான் வராரு. பட் ரொம்ப நல்லா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இளங்கோ குமரவேல் அவர் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு தமிழ் இயக்கத்தோட ஒரு ஆளா பண்ணியிருக்காரு. நல்லா இருந்த அவரோட கேரக்டரும். ஹரிஷ் உத்தமன் அவர் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இந்தியன் ஆர்மி மேஜரா பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு அந்த ரோல் ரொம்ப பர்ஃபெக்டா சூட் ஆச்சு. ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாரு. மெயினா இப்பா பாதியோட மியூசிக் படத்துக்குள்ள நிறைய ரேப் வச்சிருக்காரு. பேக்ரவுண்ட் போர்ஷன் எதுவுமே வந்து படத்துக்கு சீனுக்கு பின்னாடி அப்படி சும்மா லைட்டா ஒரு பேக்ரவுண்ட்ல வர மாதிரி தான் வருது சாங்ஸ். மோஸ்டா தனியா சாங்ஸ் இந்த படத்துல எதுவுமே இல்ல. அதே மாதிரி அதுவும் ஓரளவு ஓகேவா தான் இருந்தது. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாரு. நிறைய இடங்கள்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. எஸ்பெஷலி சவுண்ட் டிசைன் ஒர்க் பிரமாதமா பண்ணியிருக்காரு படத்துல. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார் ஃபிலிம்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது வந்து நிறைய இடங்கள்ல வந்து லைக் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம அந்த அந்த ஒரு 2028ல நம்ம இந்த மாதிரியான ஒரு உலக போர்ல மாட்டிக்கிட்டா எப்படி இருக்குமோ அப்படின்னு நம்மள ஃபீல் ஆகுற அளவுக்கு ஒரு நல்ல சவுண்ட் டிசைன், ஒரு நல்ல சவுண்ட் இருக்க தியேட்டர்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தார் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் ராஜா அந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு நீட்டான சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லுவேன். எஸ்பெஷலி டிஐ ஒர்க்லாம் பிரமாதமா இருந்தது. ஸோ படமும் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா சிஜி ஒர்க்ஸ் தான். அது வந்து பார்க்கும்போதே தெரியுது. அது சிஜி ஒர்க்ஸ் டீம்ஸுமே ரொம்ப நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. மெயினா சினிமாட்டோகிராஃபர் நிறைய இடங்கள்ல அந்த ஒரு ஸ்டன்ட் சீன்ஸா இருக்கட்டும், பிளஸ் படத்துல இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல அந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருந்தது. மெயினா அந்த சிஜி டீமை பத்தி நான் கேள்விப்பட்டேன். நிறைய ஒரு யங்ஸ்டர்ஸ் வச்சு ஒரு 20, 30 யங்ஸ்டர்ஸ் வச்சு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து சிஜி ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்பதான் பட்ஜெட்ல பண்ணலான்ட்டு. அதுவும் பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு புது பசங்க பண்ண சிஜி ஒர்க்ஸ் மாதிரி இல்ல படத்துல.
எல்லாமே ரொம்ப வந்து சூப்பரா இருந்தது. பட்ஜெட் கிட்ட ரொம்ப நல்ல ரியாலிட்டியாவும் இருந்துச்சு. இந்த சிஜி ஒர்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரியே பிரதீப் பி. ராகவோட எடிட்டிங்கும் படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். ஒரு 2 மணி நேரம் 15 நிமிஷத்துக்குள்ள ரொம்ப கிறிஸ்பா நீட்டா கட் பண்ணி ஆடியன்ஸ்க்கு புரியிற மாரி கொண்டு வந்து குடுத்துருக்காரு. இந்த படம் இன்னும் கொஞ்சம் 10 நிமிஷம் போயிருந்தா கூட கொஞ்சம் திகட்டுற மாரி தான் இருக்கும். பட் ஸ்க்ரீன் பிளே ஓரளவு ஒரு ஈஸியா ஓரளவுக்கு வந்து எடிட் பண்ணியிருந்தாரு படத்துல. அது மாரி டைரக்டர் ஹிப்ஹாப் ஹாதி அவர பத்தி சொல்லவே தேவையில்ல. ஒரு பயங்கரமான ஒரு ஆல்ரவுண்டர்ன்னு சொல்லலாம். மியூசியம் லுக்ல ஒரு வேற லெவல் ஒரு படம் குடுத்து அவரோட ஒரு பயோபிக் மாரி தான் அது. அது ஆடியன்ஸ ரொம்ப கவர வச்சாரு. அது மாரி சிவகுமாரின் சபதம் அது டைரக்ட் பண்ணும்போது ஓரளவு கொஞ்சம் காமெடியான ஒரு படமா குடுத்தாரு. அது பெருசா போகல. பட் இந்த படம் ஒரு பக்காவான ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டான ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல்னு சொல்ல முடியாது. கமர்ஷியல் கலந்த ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு ஜானர் தான் இது வந்து எடுத்திருக்காரு. ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு கன்டென்ட் தான் இதுல அவர் பேசின விஷயங்கள். நெறைய இடங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பொலிட்டீஷியன்ஸ், பாலிடிக்ஸ்குள்ள நெறைய ரிலேட் பண்ற மாரி இருக்கும். ஒரு சில விஷயங்கள் இப்ப கரண்ட் ஜெனரேஷன்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா சொல்லியிருந்தாரு. நான் வந்து ரொம்ப பாலிடிக்ஸா போறாரு உள்ளுக்குள்ள. பாலிடிக்ஸ் பத்தி ரொம்ப புட்டு புட்டு வைக்க போறாரு அப்படின்னு நான் நெனைச்சேன். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முடிஞ்ச அளவுக்கு கதைக்கு தேவையான ஒரு பாலிடிக்ஸ் மட்டும் கொண்டு வந்து அந்த கதைக்குள்ளே டிராவல் பண்ணியிருந்தாரு. நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஹாஃப் ஒரு 1/2 ஹவர் எனக்கு லேக் ஆற மாரி தான் இருந்தது படம். அது வந்து எனக்கு நான் அந்த படத்துல ஒரு மைனஸா பார்த்த விஷயம் அதுதான். கொஞ்சம் அப்படியே ரொம்ப ஸ்லோ டவுன் ஆற மாரி இருந்தது. பட் லாஸ்ட் ஒரு ப்ரீ கிளைமாக்ஸ், கிளைமாக்ஸ்லாம் சூப்பரா போய் ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கிளைமாக்ஸோட தான் அந்த படம் முடிச்சிருந்தாரு. அது ஒரு பெரிய பாசிட்டிவ் இந்த படத்துக்கு. மெயினா அந்த படத்துக்கு சாங்ஸ் இல்லாததே என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவ்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சாங்ஸ் வச்சிருந்தா அந்த கதையோட அதோட ஸ்பீட வந்து கொஞ்சம் குறைச்சிருக்க மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா ரொம்ப ஒரு நல்ல ஒரு கான்செப்ட். அதை வந்து ஹாதி ரொம்ப நிறைய டைலாக்ஸ் கூட ரொம்ப ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி ஓவரா வளவள குழப்பலான்னு சொன்னா கொஞ்சம் ஆடியன்ஸ் தூங்கிடுவாங்க இந்த மாதிரி கதையில அப்படின்றதுக்காக ரொம்ப நீட்டா வச்சிருந்தாரு. அவரு தான் இந்த படத்துக்கு டைலாக்கும் எழுதியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது நிறைய இடங்கள்ல. ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாரு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா பிடிச்சிருந்தது. செகண்ட் ஹாஃப் அந்த ஒரு 30 மினிட்ஸ் லேக் ஆயிருந்தா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பட்டது. மற்றபடி ஸ்டன் சீன்ஸா இருக்கட்டும், நிறைய இடங்கள் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது படம் வந்து. ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்ததுக்கே அவரை பாராட்டணும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு யங்ஸ்டர் இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் எடுக்கிறதுன்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதுக்காகவே பாராட்டலாம். ஒரு சில மைனஸ்கள் இருந்தாலும் வந்து படம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு படம். ஒரு நல்ல தியேட்டர்ல போய் கண்டிப்பா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம். எஸ்பெஷலி ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம். ரொம்ப ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு படம் தான் இது. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். எனக்கு பொறுத்தவரைக்கும் செகண்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருக்கலாம். பட் ஆனா ஓரளவு அவர் மெயினா பண்ண விஷயங்கள் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ஆடியன்ஸ்க்கு புரியாத மாதிரி கொண்டு போயிருந்தாரு. அதுதான் ஒரு பெரிய பிளஸ்ஸா நான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பார்ட்லாம் இருக்குமான்னு தெரியல. லைட்டா லீட் கொடுக்குற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா உண்மையில வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். மெயினா இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த படத்துல நல்ல பெர்ஃபார்மன்ஸ்னு பாத்தீங்கன்னா இப்பா பாதி அண்ட் தென் நாட்டி தான். 2 பேரும் பிரிச்சு மேய்ச்சிட்டாங்க. அவங்களோட ஒரு ஆக்டிங்ல போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. அது ரொம்ப பிரமாதமா இருந்தது. நான் இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ ஒரு சில இடத்துங்கள்ல நான் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். பட் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவ் இருந்தாலும் நம்ம ஆடியன்ஸ் இந்த மாதிரி படத்தை ஒரேடியா காலி பண்ணுவாங்க. பட் ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு பக்கா தியேட்டர் வாட்ச். ஆதிக்கு ஒரு நல்ல கான்செப்டோட ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து அவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அந்த படத்தை மெயினா. ஏன்னா இந்த மாதிரி படங்களை கொண்டு போய் வேற யார்ட்டையா கொடுத்து அந்த படம் ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணாம பெருசா போகலன்னா அது ஏன் ஒரு ப்ரொடியூசர் கிளாஸ் அதை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா இறங்கி ஒரு புது முயற்சி ஒன்று பண்ணியிருக்காரு. இது என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு புது முயற்சின்னு தான் நான் சொல்லுவேன். ஏதாவது ஒரு பழைய கமர்ஷியல் கதையா இருந்தாலும் அது இப்பா பாதி எடுத்துக்கிட்டு அவர் பண்ண மேக்கிங்ல ஒரு புது முயற்சின்னு தான் சொல்லுவேன். அதுல அவர் வந்து ஒரு 80% கிட்ட சக்சஸும் ஆயிருக்காரு இந்த படத்துல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு இப்பா பாதி இந்த படத்துல. மெயினா அது வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். நல்ல ஒரு பக்கா தியேட்டர் வாட்ச் இது. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படத்துல நான் பெருசா பாராட்டக்கூடிய விஷயங்கள் இந்த ஆக்டர் இவங்கலாம் இருந்தா கூட சிஜி ஒர்க்கு எனக்கு தெரிஞ்சு நான் இது கேள்விப்பட்டதுல எனக்கு ஒரு ஷாக்கா தான் இருக்கு. ஏன்னா ஒரு புது பசங்க சின்ன பசங்க ட்ரெயின் ஆகி சிஜி ஒர்க்கு கத்துக்கிட்டு உள்ள பண்ணாங்கன்றது உண்மையிலே அது வந்து ஒரு வியக்கத்தக்க விஷயம் தான். ஏன்னா நான் நினைச்சேன் சரி இந்த மாதிரி பசங்க பண்ணாலும் சிஜி ஒர்க்ஸ் கொஞ்சம் ஆவரேஜா இருக்கும் அப்படி இப்படின்னு தான். பட் பயங்கரமா பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ள பாருங்க சேப்பாக் ஸ்டேடியத்தை வெடிக்க விட்டுருக்காங்க. அது ஒரு சில விஷயங்கள் இந்த படம் நீங்க பார்க்கும்போது வந்து உங்களுக்கு நம்ப முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா 2028 இப்படிலாம் நடக்க போறது இல்லை. மெயினா உலகத்துல இந்த மாதிரியும் நடக்காது. பட் அதை அவர் வந்து நடக்கிற மாதிரி ஒரு இமேஜினான ஒரு விஷயமா தான் இந்த கான்செப்ட் கொண்டு வந்தாரு. அப்புறம் நம்ம பார்க்கும்போது லைக் இவ்வளவுதான் பணம் காசு ஒரு பொலிட்டிஷியன் அடிச்சுக்கிட்டா கூட கடைசியில் ஹியூமனிட்டின்னு ஒன்று இருக்கு. லைக் மனுஷங்களுக்குள்ள ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை தான் உள்ளுக்குள்ள சொல்ல வந்திருக்காரு. மெயினா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ரிப்பப்ளிக் வந்து இந்தியா ஃபுல்லா தான் ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து படத்துல காட்டுறாங்க. பட் ஆனா படத்துக்குள்ள வர ஒவ்வொரு சீனுமே அந்த கதையை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள ஓடுற மாதிரி தான் இருக்கு. இங்க இங்க தமிழ்நாட்டு மக்கள் எப்படி அந்த ரிப்பப்ளிக் ஆட்சி செய்ய வந்தவங்களை அடிச்சு துரத்துறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையா பண்ணியிருந்தாரு. ரொம்ப ஒரு நல்ல ஒரு படம். நீட்டா பார்த்த ஒரு படம். ஸோ இந்த வாரம் அந்த படங்களே வந்து பாத்தீங்கன்னா ரப்பர் பந்துக்கு அப்புறம் இந்த படம் வந்து ஒரு நல்ல நீட்டான ஒரு படமா இருக்கு. பக்கா தியேட்டர் வாட்ச். கண்டிப்பா அந்த படம் போய் தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த படத்துல ஒரு ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 7 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு நீட்டான ஒரு படம். கண்டிப்பா இப்ப பாதி இந்த மாதிரியான ஒரு நல்ல கான்செப்ட்ஸ்ல இன்னும் கொஞ்சம் வேற லெவல்ல படங்கள் பண்ணாருன்னா ஒரு பயங்கரமா ஒரு டேரக்டராவும் ரவுண்ட் வருவாருன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மியூசிக் டேரக்டராவும் வந்துட்டாரு பெருசா. ஹீரோவாவும் ஓரளவு நல்லா பண்ணிட்டு தான் வராரு. அதே மாதிரி ஒரு டேரக்டராவும் நிறைய நல்ல படங்கள் அவர் பண்ணுவார் அப்படின்றத நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.
வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.